ஏரியால இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இபி ஆபீஸ்ல. வீட்லயே தறி வச்சு ஓட்டி சாரி சேல் பண்றோம். அப்படி கிடையவே கிடையாது. அது சித்தி பையன் ரொம்ப ட்ரூவா நம்புன்னு அவனை தான் கூடயே வச்சிருந்தேன். பேமெண்ட் விஷயத்துல ஏமாத்திட்டேன். நாங்க 2 பேரும் அவனை அவ்வளோ நம்பணும். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8 lakh கிட்ட வந்து. இவளுக்கு 8 lakh, ஆமா 8 லட்சம் ரூபாய். ரொம்ப பிரில்லியண்டா பண்ண அந்த விஷயத்த அப்புறம் பிடிச்சிட்டோம். ஒரு நாள் உட்கார வச்சு கேட்டு பிக்கப்க்கு ஏதாச்சும் வந்துட்டு வண்டி வந்தா கூட பாஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட். இந்த வண்டி வரதுனால எங்களால போக முடியல, செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் பேசி செஞ்சு அவங்க சொல்லிட்டாங்க. அவரே வந்துட்டு ஏன் இப்படி இருக்காங்க தெரியல, ஒரு பொண்ணு பொழைக்கிறத வந்துட்டு இவ்வளோ கெட்ட எண்ணத்துல இப்படி பண்றாங்கன்னா அவரே திட்டிட்டு அவரே கிளம்பி போயிட்டாரு. சில பேரோட யூடியூப் சேனல்ல வியூஸ் நல்லா போகாது வசந்த். நந்து சாப்பிட்டுல ஒரு சாரி ஆர்டர் போடுவோம், ரிவ்யூ, அதாவது ஒரு பேட் ரிவ்யூ சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு நெகட்டிவா வந்துட்டு சொன்னா மட்டும்தான் நமக்கு வியூஸ் போகும். இப்போ இவங்க இந்த மாதிரி ரிவ்யூ சொல்கிறாங்க, இல்லை வந்துட்டு லேட் ஆகுது, பேடாக சொல்கிறதுக்கு வரவே இல்லை அப்படிலாம் சொல்கிறவங்க எக்ஸ்போ வைக்கிறப்போ வந்து கேட்கலாம்ல. பட் எக்ஸ்போவில் வந்து எனக்கு சாரி வரல, நீங்கள் இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு ப்ராப்ளம்லாம் ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டோம். ரிவ்யூ சொல்கிறவங்களை வந்துட்டு நாங்கள் கேர் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா வேணும்னு அவங்களே. நீங்கள் எதுக்கு இதை பண்ணுறீங்க? அதுவும் வீடியோ எடுத்து மானிட்டேஷன் ஆன் பண்ணிவிட்டு பேமெண்ட் வரா மாதிரி வச்சுக்கிட்டு நந்துவோட ஃபோட்டோவை போட்டு இவங்க ஃபோட்டோவை போட்டால் வரும் அப்படின்னு சொல்லி ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? 10 சாரி நீ வாங்கி பார்த்தா 10 வரலன்னா நான் ஃப்ராடு. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா வசந்த்? நான் என்ன கோடிக்கணக்கில் இங்கே வாங்கிட்டு ஃபாரின் போய் செட்டில் ஆகிட முடியுமா? என்னால் 4 வருஷம் 5 வருஷமாக எங்களை பார்க்குறாங்க. எங்கே போய் என்னால் ஓடி ஒழிய முடியும்? சோஷியல் மீடியா விட்டால் எனக்கு வேறு பொழப்பு என்ன இருக்குது? நிறைய கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்போ நான் ஏதோ சிம்பிளாக சொல்கிறேன். நைட்லாம் ஒரு மாதிரி மன அழுத்தத்தில் படுப்போம். அங்கே இருந்து அந்த பிரச்சனை நடந்தப்போ இல்லைம்மா. பொட்டிக் ஸ்டார்ட் பண்ண புதுசுல இந்த 1 yearல நாங்க பார்க்க முடியாத ஸ்ட்ரகிள் நிறைய பார்த்துருக்கோம். அம்மா கிட்ட போயிட்டு அழுகுற உடனே நான் வந்துட்டு புட்டிக்கெல்லாம் விட்டுலான் இருக்குமா, என்னால ஹேண்டில் பண்ண முடியல. ஆனா நெக்ஸ்ட் 3 days வந்து சென்னையில எக்ஸ்போ நடக்க போகுது, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நிறையவே எங்க லைஃப்ல பார்த்துட்டோம். ஆக்சுவலா பொட்டிக் ஸ்டார்ட் பண்ண புதுசுல இந்த 1 yearல நாங்க பார்க்க முடியாத ஸ்ட்ரகிள் நிறைய பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் பார்த்தாச்சு ப்ரோ. துரோகத்தை பார்த்தாச்சு. இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிடுறேன். என்னன்னா வந்து அப்போ டிக்டாக்ல ஃபேமஸா இருந்தோம். டிக்டாக் அப்புறம் இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் தானே புட்டிக் ஸ்டார்ட் பண்ணுது. என்னன்னா நான் நினைச்சேன் சரி ஓகே நம்ம வீடியோ போடுறோம், நம்மகிட்டே வந்துட்டு ரெகுலரா கொலாபரேஷன் கொடுத்தவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு போகும்போது நமக்கு போகாதா, சரி ஓகே இந்த சாரி ஓடிடும் அப்படின்னு நினைச்சு ஒரு மைண்ட் செட்ல இருப்போம். 1 மாசம் கூட ஆகல அம்மா கிட்ட போயிட்டு அழுகுற உடனே நான் வந்துட்டு புட்டிக்கெல்லாம் விட்டுலான் இருக்குமா, என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா அப்போ ஜாலியாக ஒரு சாங் போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு வந்துட்டு சாரீ கட்டிட்டு போட்டவே நல்லா வந்துட்டு ஒரு காசு வந்துடும். இல்லை இவ்வளோ கஷ்டப்படணுமா, நான் விட்டுலான் இருக்குமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ வந்துட்டு எதையுமே வந்துட்டு அந்த மாதிரி நினைக்காத, ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ல இன்னும் கொஞ்ச நாள் நீ பண்ணிகிட்டே இரு, உன்னால எல்லாமே முடியும் அப்படின்ட்டு அம்மா பெருசாக சப்போர்ட் பண்ணாங்க. இவரு ஒரு பக்கம். அதுக்கடுத்து ஒரு 3 month அப்படி போச்சு. 4 monthக்கு அப்புறம் சாரீ புக் பண்ண வந்த கஸ்டமர்ஸ் மட்டும்தான். அப்போ ரொம்ப ஹாப்பியாச்சு. 3 month முடியும் போது ஏரியால இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இபி ஆபீஸ்ல. ஸோ எதுக்குன்னா வந்துட்டு வீட்லயே தறி வச்சு ஓட்டி சாரி சேல் பண்றோம், கமர்ஷியல்ல வருது கிடையாது. அது எப்படி பாசிபிளா முடியும்? அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது அந்த மாதிரி ஈபில இருந்து வந்து செக் பண்ணிட்டு அது மாதிரி கமர்ஷியலா எதுவும் இல்லம்மா, உங்க வீடியோஸ்லாம் நல்லா இருக்கும் பிரதர், உங்க வீடியோ எல்லாம் பாப்பேன், நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட். ஏன் இப்படி வந்து அவங்க வந்துட்டு ஒரு 12 members கிட்ட வந்துட்டாங்க. ஏன் வந்துட்டு இந்த மாதிரி உங்க மேல ஏன் அவ்வளோ கோவம் தெரியல, இந்த ஏரியால இருந்து ஒரு 4 பேர் வந்துட்டு விடாம வந்து உங்க மேல இந்த மாதிரி வந்து பாருங்க வீட்டுல சாரி சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாங்க ஆன்லைன் தான், எந்த கஸ்டமரும் வீட்டுக்கு வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் வீட்டுல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரே வந்துட்டு ஏன் இப்படி இருக்காங்க தெரியல, ஒரு பொண்ணு பொழைக்கிறத வந்துட்டு இவ்வளோ கெட்ட எண்ணத்துல இப்படி பண்றாங்கன்னா அவரே திட்டிட்டு அவரே கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம மேலே எல்லாரும் ஏன் அப்படி இருக்காங்க, அப்படி ஒரு சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ப்ராப்ளம் வரும். அதை தாண்டி சித்தி பையன் ரொம்ப ட்ரூவா நம்புன்னு அவனை தான் கூடயே வச்சிருந்தேன். பேமெண்ட் விஷயத்துல ஏமாத்திட்டேன். நாங்க 2 பேரும் அவனை அவ்வளோ நம்பணும். ட்ரூவா நம்பணும். ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு இது மட்டும் கிடையாது, அப்போ நிறைய ஷூட்லாம் இருந்துச்சு. இன்னொன்று சொல்லணும்னாக்கா இவனும் அவளும் தான் வந்துட்டு இவ அக்கா அவன் தம்பி ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. பயங்கர க்ளோஸ், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஜாலியா எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா. நான்லாம் வெளில போயிட்டு வந்தா எவ்வளோ பிரச்சனையோட வரேன், எவ்வளோ மண்டை வலியோட போறேன், இதுக்கெல்லாம் எப்படி சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பேன் நான். அவ்வளோ ஃபன்னா ஜாலியா இருப்பாங்க. நம்ம கூடவே இருந்த ஒரு ஆள் நம்மளை ஏமாத்துறது வந்து நமக்கு அந்த பெயின் வந்து தாங்கிக்கவே முடியாது இல்லையா? எப்படி அதெல்லாம் இருந்துச்சு? ஆக்சுவலா எங்க ஃபேமிலியில வந்து லாஸ்ட் பையன் நான். ரொம்ப என் கூட பிறந்த சித்தி பையன் கூட பிறந்த தம்பி எந்த அளவுக்கு பார்த்துக்கணும் அந்த மாதிரி தான் அவன் கூட எங்க கூட தான் இருப்பான். எங்க போனாலும் கூட்டு போவோம், எங்க போனாலும் கூட்டு வரும். அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கூடயே வச்சிருப்பேன். தம்பி தம்பின்னு எந்த இடத்துக்குமே அவனை விட்டுற மாட்டேன்.
அவங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு என் கூட எனக்காக வந்திருக்கான், அதனால வந்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கூட தாட் வந்துடக்கூடாதுன்னு எனக்கு என்ன வாங்கினாலும் அவனுக்கு சரிக்கு சமமா இவருக்கு கூட நான் அந்த அளவுக்கு வாங்கி கொடுத்தது கிடையாது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8 lakh கிட்ட வந்து இவளுக்கு 8 lakh, ஆமா 8 லட்சம் ரூபாய். ஒரு நாளைக்கு 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் அசால்ட்டா. அது எப்படின்னா அவன் தான் ஃபுல்லா வாட்ஸ்அப்லாம் ஹேண்டில் பண்ணுவான். நமக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் பேமெண்ட் செக் பண்ணுவீங்களா? எப்படி பண்ணுவீங்க? தினமுமே பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் எப்படின்னா எவ்ரிடே வந்துட்டு ஒரு 5Kக்கான சாரீஸ் வந்துட்டு அவனுடைய பர்சனல் ஜிபே நம்பர் கொடுத்துருவான், அவன் பர்சனல் அக்கௌண்ட் கொடுத்துருவான். ஏன்னா வாட்ஸ்அப் அவன் பார்க்கறதுனால நான் அந்த சைடு ரொம்ப இன்வால்வ் ஆகிக்க மாட்டேன். பட் கஸ்டமர்ஸ்க்கு சாரியும் அனுப்பி விட்டுருவாங்க. அந்த பேமெண்ட் வந்துட்டு அது குரூப்ல இருந்தால் தான் நமக்கு தெரியும். எங்களுக்குன்ட்டு ஒரு குரூப் இருக்கும், அதுல இருந்தால் தான் தெரியும். அவங்களுக்கு சாரி போயிடும். ஆனால் அந்த வந்துட்டு இவங்க தான் அப்படின்றது நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் ஒன்று நடத்தி கிட்டத்தட்ட கரெக்டா கணக்கு வழிக்கு பார்க்கும்போது 8 lakhs பண்ண அந்த விஷயத்த அப்புறம் பிடிச்சிட்டோம். ஒரு நாள் உட்கார வச்சு கேட்டு எல்லாம் பண்ணி, ஆனால் அந்த காசை ரெக்கவரி பண்ணல. ஏன்னா வீடு வரைக்கும்லாம் போயாச்சு, நினச்சா பண்ணலாம் செய்யலாம். பட் ஆனால் ஏதோ ஒரு வகையில் இவ வந்துட்டு தம்பி, அதனால அவனுக்கு எல்லாம் பண்ணா ஹாப்பியாக வச்சுக்கிட்டா சந்தோஷமாக இருந்தாங்க. நான் அவன் இவ லைஃப்பில் போனதுக்கப்புறம் தான் அவன் எனக்கு தெரியும். ஆனால் அவனுக்காக நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா பிரதர்? அப்போ அது சொல்லி காட்டுற மாதிரி வந்துடும். அது வந்து எனக்கு என்னன்னா இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னு நான் சொல்றேன். அந்த 1 yearல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏரியால இருந்து நிறைய டிஸ்டர்ப். இது மட்டும் கிடையாது, பிக்கப்க்கு ஏதாச்சும் வந்துட்டு வண்டி வந்தா கூட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட். இந்த வண்டி வரதுனால எங்களால் போக முடியல, செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அதுவே அது ஒரு போற வர வழியா இருந்தா கூட பிரச்சனை. அது டெட் எண்ட், எங்க வீடு தான் டெட் எண்ட்ல இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒரு பிசினஸ் நம்ம ஆல்ரெடி நமக்கு 1000 ப்ரெஷர் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கார் பார்க்கிங்க்கு சண்டை வரும் எங்களுக்கு. அங்கே நாங்கள் எவ்வளவோ காம்ப்ரமைஸாக தான் போனோம். அவங்களுக்கு என்னன்னாக்கா, அப்போ அந்த வீடு ரெண்டலுக்கு இருந்த வீடு, அது ஆமா லீஸுக்கு இப்போதான் ஏதோ கடவுள் அனுகிரகம் லீஸுக்கு அங்கே இருந்தோம். லீஸுக்கு இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ கொழுப்பாலாம் அவங்க கேட்டாங்க. வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ திமிரு பாரு. நாங்கள் லீஸுக்கு தான், இந்த வாடகைக்கு இல்லை லீஸுக்கு தான் அப்படிலாம் கேட்டாங்க. அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் பேசி செஞ்சு அவங்க சொல்லிட்டாங்க, அது வருதுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த பிரச்சனை வருது செய்யுதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு பாருங்கள், கார்பரேஷனில் போய் சொல்லுங்கள், ரோடை பெருசு பண்ணுங்கள். அவங்கள போய் அப்படிலாம் சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு சொல்லி போலீஸ்லையும் பேசி அமுச்சு விட்டாங்க. நிறைய கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்போ நான் ஏதோ சிம்பிளாக சொல்கிறேன், நைட்லாம் ஒரு மாதிரி மன அழுத்தத்தில் படுப்போம் அங்கே இருந்து அந்த பிரச்சனை நடந்தப்போ. இல்லைம்மா, இவ்வளோ தடைகளை தாண்டி இன்னைக்கு இது எத்தனாவது எக்ஸ்போ? 5வது எக்ஸ்போ. ஆக்சுவலாக நாங்கள் வந்து போன வருஷம் அக்டோபர் 4, 5, 6 ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் அக்டோபர் கூட வரல, இன்னும் 1 year கூட ஆகல. அதுக்குள்ள 5 எக்ஸ்போ பண்ணிட்டோம். இவ்வளோ தடைகள் வந்தாலுமே இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் 5th எக்ஸ்போ வந்து நடத்த போறீங்க. அதுவே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் தான் இல்லையா? இல்லைன்னா சில பேரோட யூடியூப் சேனலில் வியூஸ் நல்லா போகாது வசந்த். நந்து சாப்பிட்டில் ஒரு சாரி ஆர்டர் போடுவோம், அது நல்லா இருக்கோ இல்லையோ, 500 ரூபாய்க்கு ஒரு சாரி ஹோல்சேலில், நாங்கள் ஹோல்சேலுங்கிற இது நாங்கள் வாங்கினோம், மேனுஃபேக்சர்லேருந்து வாங்கினோம். அந்த சாரியை ஆஃபரில் கொடுக்கலாங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக 199க்கு எவ்வளோக்கு கொடுத்தோம், 299க்கு ஆஃபர் கொடுத்தோம். அந்த சாரியை வாங்கிட்டு அதில் ரிவ்யூ வெல்வெட் ப்ளவுஸ். அதுக்கு இந்த சாரி அந்த சாரின்னு கிடையாது, ஆனா ஆனஸ்டா சொல்லணும் இல்லையா, இந்த சாரி வந்துட்டு ஒரு ரொம்ப நல்ல சாரி தான். ஜார்ஜெட் மெட்டீரியல் இருக்கும், வெல்வெட் பிளவுஸ் இருக்கும். வெல்வெட் பிளவுஸ் வந்துட்டு ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். அது போயிட்டு சொரன்னு இருக்கு அந்த பொண்ணு ரிவ்யூ, அதாவது ஒரு பேட் ரிவ்யூ சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு நெகட்டிவா வந்துட்டு சொன்னா மட்டும்தான் நமக்கு வியூஸ் போகும். பியூட்டி என்னன்னா வசந்த், அதை நல்லா ஸ்டிச் பண்ணி போட்டுட்டு ரீல்ஸ் பண்ணாங்க அவங்க. அதுக்கப்புறம் திரும்புற இடம் எல்லாம் கண்ணி வெடி வைக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி திரும்புற இடம் எல்லாம் நெகட்டிவிட்டியாவே இருக்குது. எப்படி ஹேண்டில் தான் பண்றீங்க? அதை வந்து நோட்டீஸ் பண்றதே இல்லை நாங்க. ஏன்னா வந்துட்டு மத்தவங்க நம்மளை பத்தி பேசுறாங்கன்னா பேசிட்டே தான் இருப்பாங்க. அதை நம்ம கேர் பண்ணவே அதை நம்ம நினைச்சோம்னா நம்ம முன்னேறி போகவே முடியாது. ஸோ நமக்கு என்னன்னா நம்ம வேலையை பார்க்கணும். ஒருவேளை உண்மையா ஒரு கஸ்டமருக்கு வரலன்னா ஏன் வரல அப்படின்னு வேணா நம்ம இறங்கி போய் கேட்கலாம். நான் ஒன்று சிம்பிளாக உங்கள்கிட்ட கேட்குறேன் வசந்த், இது நம்ம 5வது எக்ஸ்போ மதுரையிலலாம் போட்டாச்சு, எக்ஸ்போ சென்னையில் போட்டாச்சு, இப்போ அடுத்தடுத்து நிறைய இடம் ஈரோடு, கோயம்புத்தூர், நாமக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, ஊட்டி கூட இதெல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸிக்யூட் பண்ணுற பிளான் தான், எதுவுமே சும்மா ட்ரீம் பிளான் கிடையாது, எக்ஸிக்யூட் பண்ணுற பிளான் தான். இப்போ இவங்க இந்த மாதிரி ரிவ்யூ சொல்கிறாங்க, இல்லை வந்துட்டு லேட் ஆகுது, பேடாக சொல்கிறதுக்கு வரவே இல்லை அப்படிலாம் சொல்கிறவங்க எக்ஸ்போ வைக்கிறப்போ வந்து கேட்கலாம்ல. நம்ம எக்ஸ்போ வைக்கிறது எல்லோரும் வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்கணுங்கிறதுக்காக. உங்களுக்கு புரியுதுங்களா? நாங்கள் ஏமாத்துறோம் இல்லை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சீட் பண்ணுறோம்னாக்கா நம்ம ஏன் எக்ஸ்போ வைக்க போகிறோம்? உங்களுக்கு புரியுது இல்லை? நம்ம பிளான். ஆனால் இது வரைக்கும் எக்ஸ்போவில் வந்து யாருமே டேரெக்டாக கேட்டதில்லை. சும்மா ஆன்லைன்ல ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு போகாம இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு கால் பிக் பண்ணிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா வீடு சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு ரிட்டர்ன் வரதுக்கே 15 to 20 டேஸ்க்கு மேல ஆகும். அவங்கள நாங்க ரீச் பண்ண முடியாது. ஒருத்தவங்களுக்கு மொபைலே மிஸ் ஆயிடும். ஸோ அவங்கலாம் வந்துட்டு திரும்ப வந்து காண்டாக்ட் பண்ணவே மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி வேணா ஒரு சிலருக்கு ஆயிருக்கு. பட் எக்ஸ்போல வந்து எனக்கு சாரி வரல, நீங்க இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு ப்ராப்ளம்லாம் ஏன்னா நாங்க அந்த மாதிரி இருக்க மாட்டோம்.
ரிவ்யூ சொல்றவங்கள வந்துட்டு நாங்க கேர் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா வேணும்னு அவங்களே ரிவ்யூ போடுவாங்க, அவங்களே கமெண்ட்ஸும் பண்ணிப்பாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஆனா எனக்கு தெரிஞ்சு ஜென்யூனா மக்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் போலீஸ் இஷ்யூ வந்தப்போ கூட அவ்வளோ மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பண்ணல பிரதர், அவ்வளோ பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ நார்மலா எல்லாரும் மாதிரி தான் போகும். சாரீ வாங்குறதுக்காக வருவாங்க, நம்ம கிட்ட வந்துட்டு நமக்கு ஒரு கெஸ்ஸிங் தெரியாதுல்ல, எந்த ஒரு கெஸ்ஸிங்கும் இல்லாம வந்து பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டேவே நாங்கள் எதிர்பார்க்கல, நிறைய கஸ்டமர் வந்தாங்க, நல்லா சூப்பராக சேல் ஆச்சு. ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு எங்களுக்கு. அது கடந்து வந்த அப்புறம் மக்கள்லாம் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அந்த எக்ஸ்போவும் நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இங்கே கீழே ஐஸ்வர்ய மஹாலில் 2வது எக்ஸ்போவும் பண்ணிட்டோம். அப்புறம் மதுரை போயிட்டு வந்தோம், சென்னையில இன்னொரு பிளேஸ் பண்ணோம், இப்போ திரும்ப ஐஸ்வர்ய மஹாலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் உங்ககிட்ட இருந்து உங்களை மகிழ்விச்சு நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்களோ அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்தவங்க நாங்கள். அப்போது எங்களை வந்துட்டு ஆதரிக்கிறதும் அன்பு கொடுக்கறதும் அரவணைக்கிறதும் அவங்களோட பொறுப்பு. எங்களை அவங்க தான் நல்லா பார்த்துக்கணும். ஸோ எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னாக்கா, இது வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் நந்து சாய் புட்டிக்கில் சாரீ வாங்கிட்டு திரும்பவும் ஆர்டர் போடுறவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. யாராவது ஒரு சாரி 2 சாரி வாங்கிட்டு அவங்களோட பர்சனலான யூடியூப்காக ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அதில் போய் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நாங்களும் அதை ப்ளீஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் அந்த ஒன்று மட்டும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னாக்கா நான் உங்களுக்கு பொய் சொல்ல வேணாம். நான் ஆர்டர் போட்டால் எனக்கு வந்துருச்சு. உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்கிறேன்? நான் ஆர்டர் போட்டால் எனக்கு வந்துருச்சு. நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு வரலன்னா நீங்கள் எதுக்கு இதை பண்ணுறீங்க? அதுவும் வீடியோ எடுத்து மானிட்டேஷன் ஆன் பண்ணிவிட்டு பேமெண்ட் வரா மாதிரி வச்சுக்கிட்டு நந்துவோட ஃபோட்டோவை போட்டு இவங்க ஃபோட்டோவை போட்டால் வரும் அப்படின்னு சொல்லி ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? இப்போது ஒரு 10 சாரி நீ வாங்கி பார்த்தா 10 வரலன்னா நான் ஃப்ராடு. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா வசந்த்? ஒரே ஒரு சாரி வாங்குறீங்க, அதுவும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மியான ரேட்டில் சேஃபாக வாங்கிக்கிறீங்க. வந்ததுனால தானே நீங்கள் ரிவ்யூ போடுறீங்க. எல்லாரும் வரலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா வாய்க்கு சம? உங்களுக்கு எப்படி வந்துச்சு? உங்களுக்கு புரியுதா? அப்புறம் இன்னொன்று, ஆர்டர் போட்டுட்டு இன்றைக்கி காலையில் ஆர்டர் போட்டு மதியம் 12 மணிக்கெலாம் வரலன்னு சொல்லுவங்களா இருக்காங்க. அது புரியல முடியும். இது ஆன்லைன்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க சைபர் கிரைம்ல. ஆமாம். அப்போ அந்த பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்க. ஒரு 1000 ருபீஸ்னா 1000 ருபீஸ் வந்து அந்த அமௌண்ட்டை மட்டும் லாக் பண்ணி வச்சு அது வந்துட்டு அவங்களுக்கு சாரிலாம் போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் இவங்க நம்ம இந்த அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க போல அப்படின்ட்டு. பட் அதனால நமக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. சாரிலாம் கரெக்டாக போயிடுச்சு. ஒரு பதில் சொல்கிறாங்க, உங்ககிட்ட பிடிக்கும். இதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டவங்க அவங்க ஆர்டர் போட்டு வாங்கியிருக்காங்க. செகண்ட் டைம் ஆர்டர் போட்டிருக்காங்களாம். ஏதோ ஒரு வீடியோ யாரோ ஒருத்தவங்களுக்கு பார்த்தாங்களாம், சாரி வரலன்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு பயமாயிடுச்சு, அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். எப்போ ஆர்டர் போட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில். இந்த மாதிரி எங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புட்டிக் ஸ்டார்ட் பண்ணி இருக்கவங்களுக்கும் அந்த இஷ்யூ இருக்கும். ஏன்னா சைபர் இப்போ வந்துட்டு அது அப்படியே மாற்றிட்டாங்க. சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணுறது, அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே போயிடுச்சு. நம்ம ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டு கொடுத்ததுக்கப்புறம் அதை அன்ஃப்ரீஸ் பண்ணி ரொம்ப இப்போ சிம்பிளாகவும் ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னாக்கா, ஒன்று நெகட்டிவ்னு சொல்லுங்கள், தப்பு கிடையாது. நான் சொல்கிறது அதுதான். நெகட்டிவ்னு சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் எதை நெகட்டிவ்னு சொன்னால் வியூஸ் போகுமோ அதை வந்துட்டு பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக சொல்லக்கூடாது. அது தப்பான ஒரு விஷயம். ஏன்னா நான் இந்த மாதிரி சேட் பண்ணுறவங்கள்ட்ட நான் ஒன்று சொல்லுவேன், நாளைக்கு கடவுள் புண்ணியத்தில் நீ ஒரு மேலே இடத்துக்கு வரணும். நான் சொல்லியிருக்கேன் இதை. அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு சொன்னிச்சு, இந்த மாதிரி பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. சாரி போனதுக்கப்புறம் பேசி நான் சொன்னேன், என் தங்கச்சி மாதிரி நீ கடவுள் புண்ணியத்தில் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நீ வரணும், நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், செய்யணும். அப்போ உனக்கு இந்த மாதிரி ஒரு அடி விழணும், நீ நல்லா இருந்தும் உன்னை பற்றி எல்லாரும் தப்பாக சொல்லணும். அப்போ ஒரு மன உளைச்சல் வரப்போ நீ என்னை நினச்சி பார்க்கணுமான்னு நான் சொன்னேன். ஏன்னா 4 வருஷமாக எங்களை பார்க்குறாங்கங்க. உங்களுக்கு புரியுதா வசந்த்? 4 வருஷம் 5 வருஷமாக எங்களை பார்க்குறாங்க. எங்கே போய் என்னால் ஓடி ஒழிய முடியும்? சோஷியல் மீடியா விட்டால் எனக்கு வேறு பொழப்பு என்ன இருக்குது? நான் என்ன கோடிக்கணக்கில் இங்கே வாங்கிட்டு ஃபாரின் போய் செட்டில் ஆகிட முடியுமா என்னால்? நான் சோஷியல் மீடியா தான். நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் தான் எனக்கு காசு, ஆல்பம் சாங் பண்ணால் தான் காசு, சாரீஸுக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ணால் தான் எனக்கு காசு. ஸோ என் ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் என் பிஸ்னஸ். அப்படி இருக்குங்கிறப்போ வாங்கிட்டு ஒரு 700 ரூபாய் 1000 ரூபாய் ஏமாற்றிட்டு நான் எங்கே போக போகிறேன்? நான் கேட்குற ஒன்று வரலையா, டிஎம் பண்ணுங்கள், அந்த ப்ரூஃப் அனுப்புங்க. ஓப்பனிங் வீடியோ மஸ்ட்டுன்னு இருக்கும். ஏன்னா கொரியர் போகிறப்ப கிழிஞ்சிரும். அது வந்துட்டு 100ல் 1 கூட கிடையாது, 1000ல் 1 கிழிஞ்சிரும், இல்லை ஏதாவது டேமேஜ் ஆன சாரி போயிடும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது ஓப்பன் வீடியோ மஸ்ட்டும் போன எக்ஸ்போலையும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க மேலே தப்பு இருந்து அப்புறம் அவங்களே போயிட்டாங்க. சரி நான் விட்டேன். அதுக்கப்புறம் நான் மக்கள்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் என்னன்னாக்கா, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். வரலன்னு சொல்கிற நீங்கள் யாராவது நல்லது பண்ணுறவங்க ஒரு விஷயம் இது பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னா அதுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இத்தனை வருஷமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. எங்கேயும் நாங்கள் புதுசாக வேறு எங்கேயும் போகவே கிடையாது. வீட்டை கூட மாற்றலை, ஊரை கூட மாற்றலை, தொழிலை கூட மாற்றலை. அப்படிங்கிறப்போ நாங்கள் ஏன் உங்களை ஏமாற்ற போகிறோம்? ஸோ ரொம்ப சந்தோஷம் பிரதர் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசினதில். இந்த எக்ஸ்போவும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கள். சரி, ரொம்ப நன்றி வாசன்.